ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்ட்டானது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மும்பை இந்தியனோட ஸ்டார் இன்றைக்கி மாஸ் காட்டியிருக்கிறாரு சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில். யாருன்னா ராஜ்பாவா. இந்த ஆப்ஷனில் தான் நம்ம ராஜ்பாவா வாங்கியிருக்கிறோம். டோட்டலி ராஜ்பாவா பொறுத்த வரைக்கும் இந்த சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் சத்தீஸ்கர் டீமுக்காக தான் ஆடினார். இன்றைக்கி ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் சத்தீஸ்கர் வெர்சஸ் நம்மளுடைய பெங்கால் டீமுக்கு நடந்தது. இதில் நம்மளுடைய ராஜ்பாவா பவுலிங்கில் டோட்டலி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் 2 விக்கெட் ஹால் அப்படிங்கிறது எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் 20 மேட்ச் ஆடி 20 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்ததோட மட்டும் இல்லாமல் எக்கனாமி 8.76 பெஸ்ட் 3 விக்கெட் ஹால்னு இந்த ஒரு T20 ஃபிகர்ஸும் இப்போ அவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 2 விக்கெட் ஹால் எடுத்ததோட மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் தலைமை பொழந்தெடுத்தாப்புல 32 ரன் அடித்தார் 20 பாலில், ஸ்ட்ரைக் ரேட் 160ல். டீமை பொறுத்த வரைக்கும் 159 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்களால 156 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சுது. 3 ரன் ஷாட்டில் சண்டிகர் தோத்துட்டாங்க. இந்த இடத்துல பெங்கால் தான் வின் பண்ணாங்க. பட் ஆனால் ராஜ்பாவா நல்ல ஒரு தரமான இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதனால் கண்டிப்பாக க்ரூஷியல் டைமில் நம்ம ராஜ்பாவாவை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இறக்கி விடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கேலிபர் அவர் வச்சுருக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் ராஜ்பாவாவை இந்த தடவை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்மளுடைய WTCயோட ஃபைனல் சினாரியோ, டீம் இந்தியா WTCயோட ஃபைனல்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு என்னென்ன ஜாபில் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை வின் பண்ணி இப்போது WTCயோட பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க டாப்புக்கு போயிட்டாங்க ஃபஸ்ட் பிளேஸில். இப்போது இந்த ஒரு வின் அப்படிங்கிறது மீண்டும் இந்தியாவோட சான்சஸை ஸ்லிம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஒரு வின்னுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளை மட்டுமே நம்ம நம்பி இருக்கணும் அப்படின்னா BGTயை 4-1 அப்படி இல்லைனா 3-1 அப்படின்னு கண்டிப்பாக வின் பண்ணணும். அதாவது ஆஸ்திரேலியா இதுக்கப்புறம் எந்த மேட்சையும் வின் பண்ணக்கூடாது. நம்ம மினிமம் 2 மேட்சையாவது வின் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சினாரியோ. இதுக்கப்புறம் வர்ற மேட்சஸை நம்ம வின் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக சாலிடாக உள்ளே போயிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3-2 அப்படிங்கிற சுச்சுவேஷனில் BGT முடிஞ்சது அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இந்தியா 3 மேட்சையும் ஆஸ்திரேலியா 2 மேட்சையும் வின் பண்ணி 3-2ன்னு 5 மேட்ச் கொண்ட BGT முடிஞ்சதுன்னா இந்தியா குவாலிஃபை ஆகும். எப்போ அப்படின்னா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கூட 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் மோதுறாங்க. அதில் ஒரு மேட்சாவது ஸ்ரீலங்கா வின் பண்ணணும். அது நடந்தால் கண்டிப்பாக இந்தியா குவாலிஃபை ஆகும். இஃப் சப்போஸ் BGT 2-2 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சது அப்படின்னா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை 2 மேட்ச்லேயுமே வின் பண்ணாதான் இந்தியா குவாலிஃபை ஆக முடியும். இல்லைனா ஆஸ்திரேலியா அசால்ட்டாக உள்ளே போயிடுவாங்க. 2-2னா நம்ம ஸ்ரீலங்காவை தான் ஃபுல்லாக நம்பி இருக்கணும். அதே நேரம் இந்தியா BGTயை 2-3 அப்படிங்கிற அடிப்படையில் லாஸ் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற 2 டெஸ்ட்டை 2-0ன்னு வின் பண்ணி ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவை ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் பீட் பண்ணி அந்த இடத்துல ஸ்ரீலங்கா ஒரு டெஸ்ட்டை யூஸ் பண்ணால் தான் நம்ம உள்ளே போக முடியும். நம்மளுடைய மெயின் ப்ரொஜெக்ஷன் மற்ற டீமோட நம்ம அந்த இடத்துல செட்டில் ஆகாமல் இருக்கணும்னா 4-1 அப்படி இல்லைனா 3-1 இந்த BGTயை நம்ம வின் பண்ணி ஆகணும். அதுதான் ரோஹித் சர்மாவோட அடுத்த எய்ம். கண்டிப்பாக ரோஹித் சர்மா அதுக்கு போராடி ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். நம்மளுடைய டீம் இந்தியா 4-1 அப்படி இல்லைனா 3-1 இந்த சீரீஸை முடிப்பாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு BGTயில் வின் பண்ணி WTC ஃபைனல்ஸ்க்குள்ளே ரோஹித் சர்மா டீம் இந்தியாவை கூட்டு போகல, அதாவது குவாலிஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ரோஹித் சர்மா அவருடைய டெஸ்ட் கேப்டன்சியை அந்த இடத்துல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. BGT முடிஞ்ச கையோடையே ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார். டெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் புதிய கேப்டனை நம்ம போட வேண்டியது வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல இன்சைட் சோர்ஸில் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா இந்த செகண்ட் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே ஃபுல்லாக எவ்வளோ ட்ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எல்லாத்தையும் எடுத்து திருப்பி கொடுக்குற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவர் தான் ரோஹித். இப்பயும் அந்த இடத்துல ஸ்ட்ராங் பஸ் என்னன்னா BGTயில் குவாலிஃபை ஆகி WTC ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாருன்னா WTC ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக கேப்டன்சி ரிட்டையர்மெண்ட் இருக்கும். இல்லை அவரால் குவாலிஃபை ஆகி அந்த இடத்துல டீம் இந்தியாவை கூட்டு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் BGT முடிஞ்சோடனே டீம் டிஸ்கஷனுக்கு அப்புறமா கேப்டன்சியை அவர் கொடுத்துருவார். புது கேப்டன் தான் 2025 டீம் இந்தியாவுக்கு டெஸ்ட் லீட் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக WTC ஃபைனல்ஸ்க்கு ரோஹித் சர்மா கூட்டு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் ரோஹித் சர்மா போகிறாருன்னா இன்னும் டீம் இந்தியாவுக்கு டெஸ்ட்டில் புது கேப்டன் யாருன்னா இன்னும் பெரிய லெவலில் அந்த டெசிஷனே ஸ்டார்ட் பண்ணல. அதனால் எல்லாமே இப்போது ரோஹித் சர்மா கையில் தான் இருக்குது. நானும் பிலீவ் இன் ரோஹித் சர்மா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் போடுங்க.